ஐயா நமச்சிவாய. வாழ்க தமிழ், வளர்க சைவம், தென்னாடுடைய சிவனை போற்றி, என்ன ஆட்டவர்க்கம் விரைவாக போற்றி. ஐயா ஒரு சந்தேகம் ஒன்று அடியனுக்கு. ஓம் ஏன் நம்ம சொல்லக்கூடாது, ஓம் ஏன் உச்சரிக்கூடாது, ஓம் நமச்சிவாய சொல்லக்கூடாதுன்றாங்க, நமச்சிவாய சொன்னா போதுன்றாங்க. அது ஏன் அடியனுக்கு கொஞ்சம் தெளிவுரையாக சொல்லுங்க. சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சிவபுரம் ஐயா நமக்கு சொல்லி கொடுத்த மெய்ப்பொருள் என்ன அப்படின்னா, திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் எந்த ஒரு பதிகத்திலையுமே ஓம் என்ற அந்த ஒலியோட சேர்த்து எதையுமே சொன்னதில்லை. நம்ம நால்வரும் அப்படிதான். நற்றவா நான் உன்னை மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய. திருநாவுக்கரசர் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய. ஞான சம்பந்தர் என்ன சொன்னாரு? வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இது யாருமே ஓம் அப்படின்னு எதையுமே சேர்க்கல. ஏன் சேர்க்கல அப்படின்னா, ஓம் என்றது இந்த பிரணவம் இந்த உலகத்தோட சேர்த்து உங்களையும் கட்டி போட்டுரும். அது மாணிக்க வாசகர் ரொம்ப அருமையா சொல்லுவார். அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் ஊழலுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை விலங்கு மனத்தால் விமலா உனக்கு அந்த மாதிரி அந்த பதிகத்தை சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்போ அது மூலிமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் ஓம்னு சொல்லும்போது நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிற கர்ம வினைகள் பாவம் புண்ணியம் எல்லாமே இந்த உடம்புலையே சேர்த்து கட்டிடும். இதை விடிவிக்கக்கூடிய நாமம் தான் நமச்சிவாயம். அது கூட இப்போ நீங்கள் ஓம் சேர்த்து சொன்னீங்கன்னா மறுபடியும் என்னை பொருள் கட்டுறா, மறுபடியும் என்னை பிறக்க வைடான்றது அர்த்தம். ஓம்ன்றது உங்கள் பிறந்த இந்த உலகத்தோடு உங்களை கட்டி போட்டுரும். நமச்சிவாய அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களை இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும், இந்த உடம்புல இருந்து விடுவிக்கும், இந்த உலகத்திலிருந்து விடுவிச்சு கைலாயம் போகிறதுக்கு வழிவகுக்கும். அறியாதவங்க தான் ஓம் அப்படின்னு இதை யூஸ் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தெளிந்த ஞானமுடையவர்கள், திருவாசகத்தை உணர்ந்து படித்தவர்கள், சரிங்களா, இவங்க யாருமே ஓம்ன்றதை அனாவசியமாக கூட சொல்ல மாட்டாங்க. அனாவசியமாக கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்ல ஓம் சேர்த்து சுவாமியோட சேர்த்து சொல்லுவீங்களா நீங்கள்? நமச்சிவாய அப்படிங்கிறது சுவாமியோடைய திருநாமம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிருமே எப்படி கூப்பிடணும்? நமச்சிவாயன்னு கூப்பிட்டா மட்டும்தான் சுவாமி திரும்பி பார்ப்பார். மற்றபடி வேற எதனா பேரை சொல்லி கூப்பிட்டா, உங்கள் பையனை அவங்க வேற எதனா பேரை சொல்லி கூப்பிட்டா நீங்கள் திரும்பி பார்க்கணும். யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாரு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். நமச்சிவாயன்றது அவர் உறவு திருநாமம். உறவு திருநாமம்னா நமக்கு ஒரே துணை யாரு? அற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாய. உற்றார் யாருலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார் அவர் தான். சொந்தம் வந்தாலும் அப்படி இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கும், இல்லைன்னா விட்டு போயிடும். கடைசியில் அவன் தான் கங்காள தத்துவத்தில் நமக்கு உணர்த்துவார். அடிமுடி காணாத அண்ணாமலை சோதியாக நின்ற மலை அண்ணாமலை. அவங்களுக்கே மெய்ப்பொருளை யார் உணர்த்தினா? சுவாமி தானே உணர்த்தினாரு. பெருமாளுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு போட்டி தம்முள் யார் பெரியவர் அப்படின்னு. சரிங்களா? அப்போ மெய்ப்பொருளா நின்று காட்டியவர் யாரு? சுவாமி தானே. யார் வருவாங்க? ஓம் அப்படிங்கிறது ஒரு முடிவு இருக்கு. ஓம் அப்படின்னா இங்க ஆரம்பிச்சு மேலேயே முடிஞ்சிடும், அதை தாண்டி போவாரு. இங்க ஆரம்பிச்சு எங்க ஆரம்பிச்சு விண்ணுலகம் மண்ணில் ஆரம்பிச்சு விண்ணில் முடிஞ்சிடும். அதையும் தாண்டி இன்னுயர்ந்து மண்ணுயர்ந்து மிக்காய் விலங்கொலியாய், அதற்கும் விலங்கா மெய்ப்பொருள் தான் சுவாமி. அந்த மெய்ப்பொருளை உணர்த்துறது தான் நமச்சிவாய. அதை கூட இம்முன்னு போட்டு முடிக்க கூடாது. நமச்சிவாய 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 நமச்சிவாய. நான் அடி வைத்து கீழே ஆரம்பிச்சு நான் தொப்புள் கிட்டம்மா நெஞ்சுக்கிட்ட வரணும். நம சிவா வா இழுக்கும் போது நீங்க முடிக்கும் போது சிவா சிவபெருமான் வந்துடுவார். நம சிவா. உங்களால எவ்வளவு இழுக்க முடியும் இழுங்க. முடிக்கும் போது நமச்சிவாய அப்படியே வந்துடுவார், உங்ககிட்டயே வந்துடுவாய. நமச்சிவாய இச்சை அழுத்தி சொல்லணும். நமச்சிவாய நமச்சிவாய. கற்றவா உனை நான் மறைக்கணும் நமச்சிவாய. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நமச்சிவாய. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமச்சிவாய. நீங்க அந்த திருநாமத்தை நீங்க ஓவாத சத்தத்து ஒலியாகவே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த சத்தம் ஒலிக்கலைனாலும் நமச்சிவாயன்றது நீங்க உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உட்காரும் போதும் நமச்சிவாய சொல்லுவீங்க. யாருன்னா தெரிஞ்சவரும் வாங்க ஏன் நமச்சிவாயன்னு சொல்லுவீங்க. அது உங்க உணர்வோட பழக்க வழக்கத்தோடய ஒன்றிடும்.
சரிங்க. ஏன் சொல்லி சொல்லி பழகுங்க. ஈஸியாக நீங்கள் வந்து விடுவிச்சு போகிறதுக்கான வழியை சுவாமியே காட்டி தந்துடுங்க. அதனால் ஓம்ன்றதை வந்து சொல்கிறத அப்படியே அறவே ஒழிச்சிடுங்க. ஓம்ன்றது ஒழிச்சுக்கட்டு, நமச்சிவாயன்றது வெற்றி கொடி கட்டு. ஓம்ன்றதை ஒழிச்சுக்கட்டு, நமச்சிவாயத்தை வெற்றி கொடி கட்டு. ரைட்? எப்போ உயர்த்தி தான் சொல்லணும் சாமியை. ஓ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ளேயே அந்த இது எல்லாமே தங்கிடும். இதெல்லாம் தங்கிடும். நீங்கள் செஞ்ச பாவம் வினை இதெல்லாம் விட்டு ஒழியணும்னா கோயில் குளம் பூஜை புனஸ்காரம் செய்வீங்க. இதெல்லாம் கட்டிக்கிட்டே பைக்குள்ளேயே வச்சுக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னா எங்கிட்ட இருந்து அது தெளிவுறது. இவன் வச்சுட்டு வந்துக்கிறான்டா, இவனை பிடிச்சி எல்லாமே. அப்போ சொல்லக்கூடாது. இந்த முச்சைக்கு எல்லாத்தையும் இவனுக்குள்ளேயே வச்சுன்னுக்கிறான். இவன் எங்க நம்ம விடுவிக்கிறதா? இன்னும் 4 பிறவி கொடுத்தா இன்னும் நாஸ்தி போடு போடு பத்தாது. இன்னும் 4 பிறவி கொடுத்தா உலகம் பிறவி முடியாது பத்தியா? ஆஹா வேணா வேண்டாம், வேண்டேன் வேண்டேன், சிச்சி வேண்டேன், மனித பிரிவியே வேண்டேன். நமச்சிவாயம் சொல்லி பழகுங்க. நல்ல சொல்லுங்க. சத்தியமே வெல்லும், சிவமே வெல்லும், சிவபுரம் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி.